ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு தமிழன் கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது கொஞ்சம் ஹாண்டடாக இருக்கும். அதனால் 18 வயசுக்கு கீழே உள்ளவங்க இதையும் பழமினம் ஐயோ எடுத்தோடனே வாய்க்கு உளருதே. 18 வயசுக்கு கீழே உள்ளவங்க இதயம் பலவீதமானவங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸ் இந்த வீடியோ பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை ஆரம்பிச்சிருவோம். ஸோ இதில் ஒரு மிஸ்ட்ரீஸான கேம் ப்ளே தான். ஸோ அதை தான் விளையாட போகிறோம். கோஸ்ட். ஸோ இந்த கோஸ்ட் கேம் எப்படி இருக்கும், ஏற்கனவே நம்ம வீடியோஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஒரு கேம் இருக்குது. ஸோ அதை போய் பாருங்கள். இது அட்வென்ச்சராக கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கும். நம்மளும் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக உள்ளே கொண்டு போயிருப்போம். சரி, இந்த கேமை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்ப்போம். டடன் 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 டடன். வாங்க ப்ரோ லைவ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாம் ப்ரோ, லைவ் ஓப்பனே பண்ண முடியலை ப்ரோ. ரொம்ப கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதனால தான் ப்ரோ இந்த சேனலில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அந்த சேனல் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதனால தான் ப்ரோ. டடன் டன் டன். ஓ ப்ரோ அப்படிலாம் இல்லைங்க ப்ரோ. ஏன் ப்ரோ நீங்கள் வேறு? சேனல் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அது கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்மளோட என்ன சொல்கிறது, கொஞ்சம் முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். சத்யா ப்ரோ சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் ப்ரோ, சாப்பிட்டேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? சரி, சாப்பிட்டீங்களான்னு கேட்குறீங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் எனக்கெலாம் யாருமே கேட்டது கிடையாது. ஸோ உண்மையிலேயே ஒரு ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கீங்க. ரொம்ப நன்றி. உங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். என்ன போட்டிருக்காங்க? டச் த கண்ட்ரோல் அண்ட் மூவ் இட். ஓ, எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்க சொல்கிறாங்க. ஓகே, ப்ளேஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வாவ், கேம்ப் ஃபயர்லாம் இருக்குது. உட்காந்துட்டு ராஜா பகதூர் மாதிரி உட்காந்துருப்போமா? இந்த சேரை பார்த்தா ஒரு தினுசாக இருக்கே. எதுவும் எங்கிட்டேருந்து வந்துருமா என்னான்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. லாலே லாலே லாலா லா. மேடம், 12B பஸ் இருக்குமா? 12B என்ன அதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. கதவு தான் இருக்குது, வெளியே போகணுமோ? மணி எத்தனை? ஆத்தி, மணி 12:20 ஆகுது. என்னடா ஆட்டோமேட்டிக்காக கதவு திறக்குது? ஆட்டோமேட்டிக் சென்சாரா? என்ன கதவு சாத்திக்கிச்சு? லொக்கேட் மான்ஸ்டர் யூஸிங் ஐஸ் ரன் அண்ட் ஹைட் ஃப்ரம் இட். ஐயோ, வருதாம்ல, கதவை திறங்கடா. ஓ மை காட், ஐயோ வருதே. நான் எங்கிட்டா போகிறது? போய் ஒளிஞ்சுக்கிறேன். ஓ, கையில் லைட் இருக்குது. டார்ச் லைட்டை மட்டும் வச்சு நான் தெரிகிறதாடா. எதுவும் வந்துடாத, கொண்டே விடுவேன். ப்ரோ என்ன ப்ரோ, ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ஆமாம் ப்ரோ, மொபைல் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ அதை சரி பண்ணிவிட்டு இப்போ தான் மொபைல் திருப்பி எடுத்திருக்கேன். அங்கே யாரும் இருக்காங்க. எனக்கு தான் அப்படி தெரியுதா? ஹேண்ட் ரைட்டிங் நேவிகேஷன். ஓகே. ஓ, நான் இப்போ அங்கே இருக்கேன், வெளியில் போகணுமா? ப்ரோ இந்த கேம் என்ன பேர் ப்ரோ? கோஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் கோஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு சொல்லி போடுங்க ப்ரோ, வரும். ஸோ இது ஒரு அபேண்டன்ட்டான ஒரு பில்டிங் மாதிரி தான் தெரியுது. அபேண்டன்ட்னா அபேண்டன்ட். ஸோ அந்த கைவிடப்பட்ட வீடு பில்டிங்லாம் இருக்கும்ல, அதை தான் சொல்லுவாங்க. நல்லா இருக்குல்ல? ஓ, இந்த ஃபோட்டோ எங்கேயோ நான் பார்த்துருக்கேன். எங்கே பார்த்துருக்கேன்னு தெரில.
ஆ ஞாபகம் வந்துருச்சு. இந்த தோழா படத்தில் சூர்யா சூர்யாங்கிறேன். ஐயோ 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 பின்னாடி வருதுடா. ஐயோ ஓடி தோடா. ஐயோ வந்து சிக்கிட்டனே. ஒளிஞ்சுக்கிருவோம் எனக்குள்ள கொஞ்சம் நேரம். பின்னாடி வந்து பயமுறுத்துட்டு பார்த்தியா? கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. இருந்தாலும் என்ன பண்ணுறது? நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு தைரியத்தை வளர்த்துட்டு முன்னாடி போக வேண்டியதான்டா. ஹேய் சந்திரமுகி, எங்கே இருக்க? உனக்கு என்ன தான் வேணும்? நீ தான் வேணும்னு சொல்லிடாத. கண்டிப்பாக கல்யாணம்லாம் பண்ண முடியாது. ஏன்னா நான் எப்பயுமே முரட்டு சிங்கிள் சிங்கிள் சிங்கிள்னு மட்டும் சொல்லிகிட்டே இருக்க வேண்டியது. வேறு வழி இல்லை. சிங்கிளாக இருக்கிறதே நல்லது. கமிட்டட் ஆகி கஷ்டப்படுறதுக்கு சிங்கிளாக ஜாலியாக கேம் விளாண்டுட்டு போயிடலாம். ஸோ கேம் விளாடுற இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளும் முடிஞ்ச வரைக்கும் வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் எவ்வளோ தான் வீடியோஸ் போட்டாலும் வியூஸ் போகாமல் இருக்கிறப்ப மனசில் ஒரு பாரம் வரும் பார்த்தீங்களா? அது வந்து வீடியோஸ் போடுறவங்களுக்கு தான் தெரியும். அவ்வளோ எடிட் பண்ணி வீடியோ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி நம்ம ஒரு கண்டென்ட் பேசி அதை யூடியூப்பில் அப்லோட் பண்ணி, ஆனால் யூடியூப்காரன் மட்டும் அதை இப்போ ப்ரொமோஷனே பண்ண மாட்டேன். அப்படியே கிடக்கும். வியூஸ் போகாமல் 0 வியூஸ்லேயே கிடக்கும். ஆமாம் ஆத்தி கொண்டுருச்சு. இதுகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்குதே மும்பிட்டு வழி பண்ணேன். சரி கடைசியில் கொண்டே விடுச்சு. சார் கொஞ்ச நேரத்தில் கடிச்சு கதறி விட்டுருச்சு. விட மாட்டேன்டா அன்னைக்கு. நீயா நான் பார்த்துட்றேன். ஓ மை காட், வந்துட்டோம்ல. ஆனால் அந்த பேய்கிட்ட இருந்து எப்படி நான் தப்பிக்க போகிறேன்னு தெரியல. ஆக்சுவலி அந்த பேய் வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப நாளாக இருக்குது. இதோட பேட் ஸ்டோரி என்னான்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து ஒரு கப்புள்ஸ் வந்து இந்த ஃபேமிலி இங்கே வந்து வாழ்ந்துருக்காங்க. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபஸ்ட்டு நியூவாக மேரேஜ் ஆகியிருந்தப்ப அந்த பொண்ணு வந்து வேறு யாரு கூட அஃபென்ஸில் இருக்குன்னு சொல்லி, ஐயோ வருதே, அந்த பொண்ணை பற்றி பேசினாலே வருதுங்க. உள்ளே போடா உள்ளே போடா. இங்கனே கொஞ்சம் நேரம் இருப்போம். அந்த ஸ்டோரி ஐயோ வரப்போதா? சைலண்டாரா சைலண்டாரா சைலன்ஸ் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இங்கிட்டு தான் தெரியுது. ஒளிஞ்சிருப்போம். ஆத்தி கதவா? ஐயோ அதை பற்றி பேசியிருக்க கூடாதோ? அம்மா தாயே மன்னிச்சுக்கம்மா, போமா வெளியில். போயிரு கடவுளே உள்ளே வந்துடக்கூடாது. ஜெய் மந்திரகாளி ஹோலி. அது மார்வாண்டி பண்டிகையில் போயிடுச்சுரா. சரி இப்போ அந்த ஸ்டோரியை சொல்லிடுறேன். கப்புள்ஸ் வந்து இருந்திருக்காங்க. அப்போ அந்த பொண்ணுக்கு வந்து இந்த பையன் மேலே வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு டவுட் வந்துருச்சு, வேறு யாரு கூடயோ இருக்கான்னு சொல்லி. அதனால் அந்த பொண்ணு வந்து அவனை கொல்லலான்னு பிளான் பண்ணியிருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, இவ தூங்கிக்கிட்டு இருக்கும்போது தலையை 2ஆக வெட்டி கொன்னுட்டார். அதிலிருந்து தலை மட்டும் சுற்றிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ளே வந்து அலப்புற கூட்டிக்கிட்டு இருக்குது. அலப்புற ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு நான் வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு. ஸோ இதுதான் அந்த வீட்டோட பேட் ஸ்டோரி. அவ்வளோக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் அந்த தலையை வெட்டினது மட்டும் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா என்ன சொல்கிறது, தலையை வெட்டி ஆமாம் தப்பு பண்ணியிருந்தா அவனை சந்தேகப்படலாம். தப்பே பண்ணாமல் அவனை போயிட்டு சந்தேகப்பட்டால் என்ன சொல்கிறது? ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. வந்துடாத, கொண்டே விடுவேன். வந்துடுச்சுடா. ஐயோ ரூமு மாறி வந்துட்டோமா? ஐயோ வருது. ஏன்டா அப்படி பயமுறுத்துறீங்க? போய் தொலை சனியனே அங்கிட்டு. எக்கை வச்சு யாருக்கிட்ட விளையாட்டு காமிச்சிக்கிட்டு இருக்க?
ஐயோ, இதெல்லாம் ஆடுது. நான் தான்டா வேட்டையன். லக 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 லக. நான் தான் வேட்டையன். சந்திரமுகி, எங்க இருக்கீங்க? என்னமோ இருக்கு. என்ன இப்படி ஷேக் ஆகுது? இதெல்லாம் நாங்கள் ஆதிரா சீரியல்லே பார்த்துட்டோம். மாவழி லெஃப்டில் விட்டோன்னா ரைட்டில் வாங்கிக்கிறோம் தலை. திருப்பி திருப்பி ஒரே சவுண்டை கொடுக்குற பத்தியா? அவ்வளோதான் மரியாதை. ஓரளவுக்கு தான் நம்மகிட்ட பொறுமை. சரக்குலாம் அடிப்பியா நீ? தனியாக அடிச்சுக்கிட்டு இருக்கிற. அதுக்கு நீ என்னெல்லாம் கூப்பிடக்கூடாது. டீ டோட்டல். ஸோ நமக்கு இந்த கெட்ட பழக்கம்லாம் பிடிக்காது. பாட்டில் உடச்சிருவோமா? சரி குடிச்சிட்டு போட்டோம். அதை உடச்சி நம்மகிட்ட வந்து அது ஏன்டா உடச்சேன்னு கனவுல வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இங்கே நிறையா ரூம் இருக்குது. ஆனால் எந்த ரூமில் என்ன இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. ஓ, இது இந்த நம்ம வந்த ரூம் நினைக்கிறேன். ஆமாம். ஸோ இது நம்ம வந்த ரூம். இதுக்குள்ளே தான் போகல. இதுக்குள்ளே தான் நம்ம இன்னும் வரல. யாரா நீ? ஓ, அந்த சொன்ன கப்பிள்ஸ் இவங்க 2 பேர் தான். என்ன பூமி சுற்றுது? ட்ராவ் என்னமோ இருக்குது. இதில் என்னடா இருக்குது? ஒன்றும் இல்லை. இதில் பூட்டி வச்சுட்டு வருதோ? இங்கிட்ட தாங்க எங்கனையோ சுற்றிக்கிட்டு இருக்குது. உள்ள ஒன்றும் இல்லை. அப்புறம் யாரோ வந்த மாதிரி சவுண்டு கேட்டுச்சுல. ஐயோ, என்னங்கடா வந்துருச்சா உள்ள? நீ இங்கே தான் இருக்கியா? கீபோர்டெலாம் வாசிக்கிற? கீபோர்டு வாசிக்க தெரியுமா? ஐயோ, வாசிக்குதுங்க. வந்துருச்சிட்டியா? ஏய், ஐயோ, இந்த ரூம்குள்ள நம்ம மட்டும்தான் இருக்கோம். என் கண்ணுக்கு தெரில, உங்கள் கண்ணுக்கு யாரும் தெரியுறாங்களா? ஏய், ஓரளவுக்கு தான் பொறுமை. என்னங்க இப்படி வாசிச்சுக்கிட்டு இருக்கு? ரொம்ப கேவலமாக வாசிச்சுக்கிட்டு இருக்கிற. நீலாம் கீபோர்டு ப்ளே பண்ணுறேன்னு வெளியில் சொல்லாத. எவன் எதை கொண்டு அடிப்பானே தெரியாது. நானாக இருக்கக்கன்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். என்னங்க அது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே திறக்குது. நீ இங்கே தான் இருக்குன்னு தெரியுது, ஆனால் எங்கன இருக்கன்னு தெரிய மாட்டேங்குது. கண்ணுக்கு தெரியாமல் இருக்கியோ? இது சரிப்பட்டு வராது. இந்த இரு வர்றேன். என்னென்ன டடன் டடன் டடன். ஐயோ வருதுங்க. ஐயோ வருதுங்க. போய் உக்காந்துக்கடா. ஏன் அது சவுண்டு கேட்டால் மட்டும் கொஞ்சம் பயப்படுறேன்னு தெரியல. அந்த சவுண்டே ஒரு விகாரமாக வந்துக்கிட்டு இருக்குது. என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி நம்மளை பின்னாடி இருந்து யாரோ வந்து துரத்துற மாதிரியே ஒரு ஃபீல் கிடைக்குது. அது வந்து நீங்கள் ஹெட்செட் மாட்டிட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அந்த ஃபீல் எப்படி இருக்குன்னு சொல்லி. எதுக்காண்டி நான் ஓடுறேன்னு உங்களுக்கு தெரியும். வந்து தொலைஞ்சிடாத சனியனே. கீழே போகும்னு இப்பட்டே வந்தேன் 3 ரூமில் இருந்து. எங்கிட்ட தான் உனக்கு மூக்கு வேர்க்குன்னு தெரியல. மாடிக்கு போமா? அப்போ மாடிக்கு போய் தான் நம்ம மாட்டிக்கிட்டோம். அதனால் இப்போ மாடிக்கு ஏற வேணாம், கீழே இறங்கி போயிடுவோம். வந்துச்சுன்னா ஒரே ஓட்டமே. ஐயோ வருதுங்க. ஐயோ வருது வருது. உள்ளே போய் தோடா. ஐயோ வருது. கொஞ்சம் பயமாக தாங்க இருக்கு. வந்துடாத சனியனே உள்ள. ஏய் காளி ஹோலி, கடவுளே காப்பாத்து. எங்கே இருக்க?
வந்துடாத உள்ள போயிருச்சுங்க. இதுகிட்டேருந்து தப்பிக்கிறதே பெரும்பாடாக இருக்கே. உயிர் போய் உயிர் வர்ற மாதிரி இருக்குதுங்க இருந்து தப்பிக்கிறது. ஒரு தலையை வச்சுக்கிட்டு என்ன ஒரு ஆட்டம் காமிச்சுக்கிட்டு தெரியுது. அடிங்க. போன தடவை என்னங்கடா அந்த கதவு மட்டும் பிளிங்க் ஆகுது. எதுவும் இருக்கா? ஓ, இந்த ரூமுக்கு வந்து சாவி எங்கேயோ ஒளிச்சு வச்சுருக்காங்க. நம்ம இந்த ரூமை திறக்கணுமா? ஐயோ வருதுங்க. ஓடுறோம் ஓடுறோம். ஐயோ போய் சொல்லடா, பயமாக இருக்குல்ல. இங்கன தாங்க தெரியுது. ஐயோ இதுக்குள்ளே தாங்க தெரியுது. நம்ம கீழே ரவுண்ட் அப் பண்ணிடுச்சோ. எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து கொஞ்சம் சேஃப்டியாக போகிறதே நல்லது. இங்கன தாங்க திருப்பி திருப்பி தெரியுது. கண்டுபிடிச்சிருச்சு போல் என்ன. ஏய் குட்டிச்சாத்தானே, தலையை துண்டா வெட்டிட்டு போய்கிட்டே இருப்பேன். ஆனால் பரவாயில்ல. இதோட எத்தனை தடவை இந்த ரூமுக்குள்ளே வந்துட்டேன் தெரியுமா? என்னையே பயமுறுத்திக்கிட்டு இருக்க. இந்த தடவை நான் மாடிக்கு போகிறேன். ஐயோ வருதுங்க, வருதுடா வருதுடா, ஓடுறா. ஐயோ வருதுடா, அடிக்க போதுடா, உட்காந்துக்கடா. இதில் டிவி வேற ஏன்னே பயமுறுத்துறாங்களோ. பெட்ரூமுக்கா இருக்கும். ஐயோ இந்த ரூமில் தாங்க அவளை கழுத்தறுத்து கொண்டு கொலை பண்ணேன். அந்த ரூமில் வந்து நிற்கிறோம். இந்த இடத்துல பேயோட எனர்ஜி லெவல் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஐயோ டிவி வேற பயமுறுத்துதே. இதுக்குள்ளே என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. இந்த இலுமினாட்டி சிம்பிள் தானே. கொஞ்ச நேரத்தில் நம்மளை கதற விட தெரிஞ்சிச்சு. ஐயோ இந்த ரூம் ஒரு மாதிரி வைப்ரேட் ஆகுதுங்க. பேக்ரவுண்டில் ஒரு மாதிரி பேடு வைப்ரேஷனாக இருக்குது. இங்கே கிட்டையே இருக்கிற மாதிரி எனக்குள்ளே ஒரு ஃபீலிங் கிடைக்குது. இங்கே தான் எங்கனையோ இருக்குது. அது பெட்ரூம்குள்ளே வந்து தெரியுறோமே. பெட்ரூமில் என்னென்னலாம் நடக்கக்கூடாதோ அதெல்லாம் நடக்கும். ஆனால் இங்கே வேறு என்னென்னமோ நடக்குது. நடக்க வேண்டியது நடக்கலையே. நம்ம வேணால் ட்ரை பண்ண வேண்டியதேன் பேய் கூட. ஐயோ வருதுடா. ரூமுக்குள்ளே போயிட்டா அது நம்மளை எதுவும் பண்ணாது. வெளியில் தான் வெயிட் பண்ணுது. நான் ரூமுக்குள்ளே வந்தது அதுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் இப்போ என்னை வெளியில் போக விடாமல், ஒருவேளை இந்த பெட்டியில் தான் இருக்குமா அது? உள்ளே ஒன்றும் இல்லை. ஐயோ யாரோ கதவை திறந்தாங்களே. எந்நேரமும் திக்கு திக்குன்ட்டு இருப்பையா நம்ம பொழப்பு. போயிருக்குமா? போயிருக்குமோ? இங்கனதே எங்கனையும் தெரியுது. அவளை கையில் மட்டும் சிக்கினேன், செவ்விலே ஒரு அடி விடுவேன். கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது. தலையில்லாதனாலதான் ரொம்ப பயமாக இருக்குது. நடந்தால் கூட ஒன்றும் தெரியாது. இது பறந்துக்கிட்டே தெரியுதா, வந்து ஒரே அடி போட்டுரும். அதனால தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. வருதுன்னு நினைக்கிறேன். அட்டம் கொடியா சரி சனியனே தூக்கி வாரி போட்டுருச்சு. இதனால தாங்க கொஞ்சம் பயமாக இருக்குது. இது கூட தயவுசெய்து நான் சொல்லிட்டேன், இந்த கேம் விளையாடுறவங்க சின்ன பிள்ளையாக இருந்தால் பார்க்காதீங்க. மெயினாக வந்து ஹார்ட்டு பயமுறுத்துகிற மாதிரி இருக்கிறவங்களாம் அந்த கேம் வந்து பார்க்காதீங்க தயவுசெய்து.
நான் வீடியோலேயே டிஸ்கிரைப்லேயே வந்து போட்டுறேன். ஏன்னா இது வந்து ஒரு மாதிரி ரொம்ப பேடு எக்ஸ்பீரியன்ஸாக கிடைக்குது. என்ன சொல்கிறது, ஒரு ஆண்ட்ராய்டு கேமில் வந்து இந்த அளவுக்கு ஒரு ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்கன்னு கேட்குறப்ப வந்து உண்மையிலே வந்து வேறு லெவலில் இருக்குங்க. அதனால் தயவுசெய்து சொல்கிறேன், யாருமே வந்து கேம் வந்து ஹெட்செட் மாட்டிட்டு கொஞ்சம் போட்டு பாருங்கள். தைரியமாக இருக்கிறவங்கள சொல்கிறேன். தைரியமாக நான் பயப்பட மாட்டேன்டா அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த கேமை வந்து ஹெட்செட் மாட்டிட்டு பாருங்கள், வீடியோ பாருங்கள், உங்களுக்கு புரியும் நான் என்ன ஃபீலில் பயப்படுறேன்னு சொல்லி. உங்களுக்கு லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் கண்டிப்பாக. சரி, ஓகே. இதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னொரு வீடியோ வந்து போடுவோம். ஸோ இப்போது விளாண்ட வரைக்கும் போதும், எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்குது. ஸோ லைவில் வந்து மெசேஜ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ப்ரோ என்ன ப்ரோ அதுக்குள்ளே கிளம்புற? ப்ரோ அப்படிலாம் இல்லைங்க ப்ரோ, கொஞ்சம் ஒர்க்கு கொஞ்சம் இருக்குது, போய் அதை வேற பார்க்கணும் இல்லையா. இங்கே வந்து வீட்டில் மாடெல்லாம் வச்சுருக்கோம் ப்ரோ நாங்கள். அதனால் மாட்டுக்கு வந்து இந்த வைக்கோல் இதெல்லாம் போடணும். மேனேஜ் என்ன சொல்கிறது, பார்த்துக்கிறது நான் கொஞ்சம் அதிகமாகவே இந்த அனிமல்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால அது கூட தான் அதிகமாக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ இது வந்து நான் வந்து சைடில் வந்து கேம் அப்பப்போ விளாண்டு போடுவேன். ஸோ அதனால தான். ஆனால் இது நான் டெய்லியும் வீடியோ போட்டுருவேன் ரெடி பண்ணி. அது வந்து எப்பயுமே நம்ம வீடியோ டெய்லியுமே போட்டுருவோம். என்ன சொல்கிறதுனா, அதில் வந்து இந்த அனிமல்ஸு கவ்வு அதில் கொஞ்சம் அதிகமாக பாசத்தோடு இருப்பேன். அதனால தான். ப்ரோ சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் ப்ரோ. ப்ரோ போகாதீங்க, கொஞ்சம் நேரம் விளாடுங்க. ரொம்ப கம்பல் பண்ணுறீங்க. சரி, உங்களுக்காக லாஸ்ட் மேட்ச். இதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த பேய் வந்து நம்மளை போட்டு தள்ளிடுச்சுன்னா கேமை முடிச்சுக்கலாம், லாஸ்ட் மேட்ச்சை கிளம்பலாம். உங்களுக்காக தான் நான் திருப்பி விளையாட ஆரம்பிக்க போகிறேன். ஏன்னா இல்லைனா இதோட நான் நிப்பாட்டியிருப்பேன். வாழ்க்கை எப்படி இருக்குது? வாழ்க்கை வந்து ஓரளவுக்கு போகுது ப்ரோ. ரொம்ப லைஃப் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, நல்லா இருக்குன்னு சொல்ல முடியலை. ஏதோ இன்றைக்கி எந்திரிச்சோம், நாளைக்கு நைட்டு முடியுது, அது மாதிரி வாழ்க்கை ஒவ்வொரு நாள் போய்கிட்டு இருக்கு ப்ரோ. லைஃபே ஒரு மாதிரி டிப்ரெஷனில் போய்கிட்டு இருக்கு. இருந்தாலும் சரி, நம்ம டிப்ரெஷனில் இருந்தால் ஒரு மண்ணு விளங்காதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் நம்ம வந்து ஒரு குட்டியாக ஏதாச்சும் ஒரு வேலையை பார்த்துட்டு மைண்டை டைவர்ஷன் கொஞ்சம் மாறிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா, அதாவது உங்களுக்கு லைஃப்பில் வந்து திடீர்னு மோட்டிவேஷனாக பேசுகிறேன்லாம் யாரும் தப்பாக நினச்சிக்க வேணாம். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான். லைஃப்பில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கேன், நான் என்ன ஒரு மாதிரி இரிட்டேட்டாகவே இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு 10 மினிட்ஸ் வந்து யாருக்கிட்டேயுமே பேசாமல் கொஞ்சம் சைலண்ட்டான ஒரு ரூமில் போயிட்டு பேசாமல் நீங்கள் பாட்டுக்கு கண்ணை மூடிட்டு உட்காந்துருங்க. அதுக்கப்புறம் உங்கள் மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகிரும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து யோசிச்சு பண்ணுங்கள். ஏன்னா நான் ரொம்ப நாள்லாம் வந்து ஒரு மாதிரி அப்செட்டாகவே தெரிஞ்சேன். அதுக்கப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டது வந்து, அப்செட்டாக இருந்து ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது, நம்ம டைம் தான் வேஸ்ட் ஆகிக்கிட்டு இருக்கோம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் சால்வ் பண்ண கற்றுக்கணும். எதை பார்த்தும் பயப்படக்கூடாது. பேயை பார்த்து பயப்படுறோம்னா அது அடுத்த காரியம். ஸோ லைஃப்பை வந்து நம்ம எல்லாருமே சேலஞ்சோடு எடுத்து நம்ம வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சேலஞ்சாக இருக்கும். அதை வந்து நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பண்ணால் மட்டும்தான் நம்ம லைஃப்பில் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் லைஃப்பை வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவே கொண்டு போங்க. டிப்ரெஷன்லாம் ஆகாதீங்க. ஏன்னா ஒரு தடவை தான் பிறந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், எப்படி இருப்போம்னு யாருக்கும் தெரியாது. அதனால் என்ஜாய் பண்ணிடுங்க லைஃப்பை. என்ஜாய் பண்ணிடுங்க, அவ்வளோதான். ஏன்னா ஐயோ வருதுடா, ரூமு எவனும் கதவை சாத்தி விட்றாதீங்கடா. என்னங்க பூட்டிலாம் இருக்குது. ஐ நீட் டு ஃபைண்ட் எ கீ. ஐயோ வருதோ, இவ்வளோ பீதியாக கலப்புது. கேம் உண்மையிலேயே வேறு லெவலில் போய்கிட்டு இருக்கு. சத்யா ப்ரோ, எந்த ஊர் நீங்கள்? நான் வந்து மதுரை ப்ரோ, மதுரை பக்கம்தான் இருக்கேன்.
எலிலாம் ஓடுது. சத்யா ப்ரோ, மதுரையில் உங்களுக்கு என்ன பிடிக்கும்? மதுரையில் வந்து நமக்கு மதுரையே பிடிக்கும் ப்ரோ. அது எப்படி ப்ரோ மதுரையில் இருந்துட்டு ஆனால் ஸ்பெஷலாக பிடிக்கும்னு சொல்கிறதுனா நமக்கு வந்து மதுரையில் வந்து இந்த பொரோட்டா ஒன்று இருக்கும் ப்ரோ. பொரோட்டா பிடிக்கும். ஏன்னா வந்த இடத்துக்கே வந்துக்கிட்டு இருக்கோம். பொரோட்டா பிரியாணி மை ஃபேவரட் ப்ரோ. பிரியாணி பிடிக்காமல் யார் தான் இருப்பா? ஐயோ வருதுடா. எலிலாம் ஓடுது. இந்த இடத்துக்கு அநேகமாக யாரும் வந்ததில்லைன்னு நினைக்கிறேன். நான் தான் ஃபஸ்ட்டு டைமாக வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். பயப்படாத. பயப்படாதடா சோனாப்பானா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். என் பேர் தெரியுமா? சத்யா. சைலண்ட் சத்யான்னு எனக்கு இன்னொரு பேர் இருக்குது. அவளை வந்தேன்னு வச்சுக்க செவுட்லேயே ஒரு அடி கொடுப்பேன். ப்ரோ செம காமெடியாக பேசுகிறீங்க. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. ஆக்சுவலி நான் இவ்வளோ காமெடியாக பேசுகிற ஆளே கிடையாது ப்ரோ. சைலண்ட்டாகவே இருப்பேன். அதனாலதே சைலண்ட் சத்யான்னு எனக்கு இன்னொரு பேர் வேறு எனக்கு வச்சுக்கிட்டேன். என்ன பண்ணுறது ப்ரோ, உங்கள் எல்லாருக்கூடையுமே நான் பேசி தான் ப்ரோ கொஞ்சம் ஜாலியான ஒரு கேரக்டராக மாறினேன். நான் மாறினது வந்து எனக்கே தெரியுது ப்ரோ. அதுக்கு முழு காரணம் வந்து நீங்கள் எல்லாருமே தான். ஏன்னா நான் இந்தளவுக்கு நான் ஜாலியாக வந்து எப்பயுமே நான் வந்து இருந்தது கிடையாது. ஆனால் உங்கள் கூட வந்து பேசிக்கிட்டு ஜாலியாக ஒரு அது ஃப்ரெண்ட்ஷிப்பில் மட்டும்தான் கிடைக்கும், எங்கேயுமே கிடைக்காது. நம்ம வந்து எவ்வளோ தான் ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக நம்ம பேசுகிறது நம்ம மட்டும்தான் பேச முடியும். அதனால் என்னோடய நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இதுக்கு முன்னாடி போனது போகட்டும், அந்த சேனல் ஏதோ போச்சுன்னா சரி ஓகே. அது ஒரு என்னோடய சின்ன மிஸ்டேக்னால தான் அந்த சேனல் போயிடுச்சு. ஸோ பரவாயில்ல, என்னோடய மிஸ்டேக்கில். அதனால் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். சேனல் என்ன ஆச்சு? சேனல் வந்து டெலீட் பண்ணிட்டேன் ப்ரோ. அது வந்து ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துடுச்சு. அதனால் நானும் கேட்டு பார்த்தேன் அவங்கள்ட்ட. மியூசிக்கு காப்பிரைட் கொடுத்துருந்தாங்க. சரி நானும் ரெக்வஸ்ட் கொடுத்து பார்த்தேன். அவங்க ஸ்ட்ரைக் ரிமூவ் பண்ணுற மாதிரி தெரியலை. வீடியோ போட்டாலும் போகாது ப்ரோ வியூஸு. சேனல் வந்து டெர்மினேட் பண்ணி வச்ச மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து சேனலை டெலீட் பண்ணிட்டேன் ப்ரோ. ஐயோ பாவம் நீங்கள். ஆமாம் ப்ரோ, என்ன ப்ரோ பண்ணுறது? கஷ்டப்பட்டு 4K சப்ஸ்கிரைபர் வரைக்கும் ரீச் பண்ணி ஓரளவுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் போயிருச்சே ப்ரோ, என்ன ப்ரோ பண்ணுறது? பார்த்துக்கலாம் ப்ரோ. லைஃப்பில் எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்காது. கிடைச்சதும் வேஸ்ட்டாக நிறையா பேர்த்துக்கு வந்து போகும். அதனால் பார்த்துக்கலாம். ஏன்னா எல்லா டோரும் ஒரே மாதிரி இருக்கான்னு டோர் திறக்க முடியல. சத்யா ப்ரோ சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் ப்ரோ. வாங்க ப்ரோ. நான் சாப்பிட்டேன் ப்ரோ. நீங்கள் சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க ப்ரோ? ஐயோ வருது, தெரியுது. இந்த இலுமினாட்டி சிம்பிள் இருக்கனால தான் கோஸ்ட் எதுவும் உள்ளுக்குள்ளே வர மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். எஸ், அதே தான் ரீசன். இந்த இலுமினாட்டி சிம்பிள் இருக்கிறதுனால பவரில் வந்து உள்ளே வர மாட்டேங்குது. கவலைப்படாதீங்க ப்ரோ. இந்த சேனலில் கண்டிப்பாக நல்ல ரீச் கிடைக்கும். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. இது மாதிரி ஒரு சில விஷயங்கள் கமெண்ட்ஸில் கேட்கும்போது மனசு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ப்ரோ. எங்கே ப்ரோ பார்ப்போம். இந்த சேனலில் ஆனால் 15 பேர் வருவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. ஸோ நமக்கு இந்த சேனலில் முதல்ல இருந்த சேனல் வந்து டெலீட் ஆனது வந்து நிறையா பேர்த்துக்கு தெரியல ப்ரோ. ஏன்னா அது சேனல் வந்து நான் வேறு நேம் வச்சுருந்தேன், கேமிங் தமிழன் அப்படின்னு சொல்லி இன்னொரு சேனல் வச்சுருந்தேன். ஸோ இதில் கேமிங் தமிழன் ப்ரோன்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ நிறைய பேருக்கு தெரியல, சேனல் வந்து டெலீட் ஆனது தெரில. நான் என்ன அடுத்த சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன்னு சொல்லவும் முடியலை என்னோடய சப்ஸ்கிரைபர் முதல்ல இருந்தவங்ககிட்ட. அதனால் இப்போ புதுசாக வர்றவங்கள தான் ஒரு பேசுகிற மாதிரி இருக்குது. என்ன மறந்துட்டீங்களே? அப்படிலாம் இல்லை ப்ரோ. உங்கள் பேர் வந்தோடனே நான் வந்து உங்கள்கிட்ட பார்த்துட்டேன். சரி நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு கேட்கலான்னு தான் இருந்தேன். வேறு யாராச்சும் வந்திருந்தா
அந்த மாதிரி ஒரு ரீசன்னால தான் நான் வந்து கொஞ்சம் சைலண்ட்டாகவே இருந்தேன். இந்த சேனல் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பா. ரொம்ப நன்றி நண்பா. தளபதி ரசிகர் தானே நீங்கள்? நண்பான்னு சொன்னாலே நம்ம தளபதி தான். நானும் தளபதி ரசிகன் தான். தலைவன் வேறு பாலிடிக்ஸில் இறங்கி வேறு லெவலில் டஃப் கொடுத்துக்கிட்டு இருக்கான். வருது 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 போயிரு சைத்தானே, போயிரு சைத்தானே. காதுகிட்ட வந்து கேட்குதுங்க சவுண்டு, அழுகிற சவுண்டு. போயிடுச்சு. ஐயோ வருதே, அங்கிட்டு போய் தொலை. கிட்ட வர்ற மாதிரி இருக்கு. நீந்தே பயப்பட மாட்டேல, என்னான்னு கேளுக்கு ப்ரோ. அதுட்டு நான் எப்படி ப்ரோ பேச முடியும்? சும்மா ஒரு தைரியத்துக்கு தனியாக இருக்கிறோமேன்ட்டு ஒரு சவுண்டை கொடுத்துக்கிட்டு திரியிறதே ஊருக்குள்ளே. நானும் ரவுடி தான், நானும் ரவுடி தாங்கிற மாதிரி. இங்கனக்குள்ளே இருந்தால் உங்ககிட்ட நான் அதிகமாக பேச முடியுது. அங்கிட்டு போனால் போட்டு தள்ளிடும். லைவ் போட்டுக்கிட்டே கேம் விளாடுறது வந்து கொஞ்சம் டஃப்பான ஒரு காரியமாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு நான் ரெஸ்பான்ஸும் கரெக்டாக பண்ணணும், அதே சமயம் அந்த பேய் என்னை போட்டு தள்ளிடாமையும் பார்க்கணும். 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை மேனேஜ் பண்ணி உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரே இடத்துல தான் தெரியுற மாதிரி தெரியுது. மேலே போகுமா? ப்ரோ அந்த பேய் பேர் என்ன ப்ரோ? அந்த பேய்க்கு பேர் என்னான்னு தெரியல ப்ரோ. இன்னும் நானா சந்திரமுகின்னு சொல்லிக்கிட்டு தெரியுதேன் ஊருக்குள்ளே. சாவி அங்கேதான் இருக்குன்னு நினைக்கிறேன். சாவி எங்கே இருக்குன்னு தெரியல, என்னமோ இருக்கு. வருதோ? மொத்தம் 20 கலெக்ட் பண்ணணுமா? சத்யா ப்ரோ வீட்டிலலாம் நல்லா இருக்காங்களா? ரொம்ப நல்லா இருக்காங்க ப்ரோ. வீட்டிலலாம் நல்லா இருக்காங்க. உங்கள் வீட்டில் நல்லா இருக்காங்களா? ஃபஸ்ட்டு லைக் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. ப்ரோ நீங்கள் பேசுகிறது எங்கள் லாங்குவேஜ் மாதிரியே இருக்குது. என்ன லாங்குவேஜ் ப்ரோ உங்களுக்கு? நான் தமிழில் தானே ப்ரோ பேசுகிறேன். இது என்ன ப்ரோ புதுசாக இருக்குது? ப்ரோ நீங்கள் நம்ம சென்னையில் பேசுகிற மாதிரி பேசுகிறீங்க. அப்படியா ப்ரோ? தெரியலை ப்ரோ என்னான்னு. நான் எப்பயும் போல் இப்படி தான் ப்ரோ பேசுவேன். என்கிட்ட உங்களுக்கு பிடிச்சா சரி தான். உங்களுக்காக மட்டும்தானே பேசி ரெடி பண்ணி வீடியோ போடுறேன். ஆனால் நானுன்னு ஒரு ஆள்னு என்னையும் மதித்து நான் பேசுகிறதெல்லாம் உட்காந்து கேட்குறீங்க பார்த்தீங்களா? அதை நினைக்கும் போது தான் நான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு எனக்கு தெரியலை. ஆனால் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று பண்ணுவேன், ஓரளவுக்கு நம்ம க்ரோத் ஆனதுக்கப்புறம். என்ன சொல்கிறதுனா, எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருக்குங்க, கொஞ்சம் கிட்ட வந்துக்கலாம். என்ன ஆசைன்னு சொல்லிக்கிறேன். அது பாட்டுக்கு வந்து போட்டு தள்ளிடுச்சுன்னா போச்சு. கேம் வேறு இதே லாஸ்ட்டு கேம்னு சொல்லியிருக்கேன். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருக்குது. ஸோ ஓரளவுக்கு நல்ல ஒரு சேனலில் ரீச் கிடச்சதுக்கப்புறம் நிறையா பேர்த்துக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை. அதாவது இந்த ரோட்லலாம் சாப்பிட கஷ்டப்படுறவங்க, கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து கடவுள் நம்ம மூலியமாக யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு போய் அவங்க கஷ்டப்படும் போது அவங்களுக்கு நல்லது பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கண்ணில் அப்போ நம்ம வந்து கடவுள் அது தெரியும். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு 3-4 நாள் நீங்கள் சாப்பிடாம இருக்கீங்க,
யாரோ ஒருத்தவர் உங்களுக்கு வந்து இந்தாப்பா சாப்பிடுப்பா சாப்பிடுப்பான்னு சொல்லி ஒரு சாப்பாடு கொடுக்குறாருன்னா அந்த சமயத்தில் ஐயோ வந்துருச்சுடா போட்டு தள்ளிடுச்சுடா. இப்போ தாண்டா முக்கியமான விஷயம் சொல்லலான்ட்டு வந்தேன், அதுக்குள்ளே போட்டு தள்ளிடுச்சு. அதான் அந்த சமயத்தில் வந்து ஒரு அந்த மாதிரி விஷயம் பண்ணணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் என்கிட்ட அவ்வளோக்கு ஃபினான்ஸ்லாம் கிடையாது. ஏன்னா அமௌண்ட்டு என்கிட்ட அவ்வளோவுக்குலாம் ஏன்னா என் ஃபேமிலிக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சம்பாதிச்சு கொடுக்குற அளவுக்குனா 15 ரூபா சம்பளம்தான், 18 ரூபா ரவுண்டாக சம்பளம். அதில் 3 ரூபா பெட்ரோல் செலவுக்கு போயிடும், மீதி வந்து 15 ரூபா ரவுண்டாக சம்பளம். அதை வச்சு நான் யாருக்கு என்ன பண்ண முடியும், வீட்டுக்கு கொடுத்துருவேன். பார்ப்போம். ஏன்னா நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து காசு இருக்காது, காசு இருக்கிறவங்க வந்து நல்லது பண்ண மாட்டாங்க. அதாவது எல்லாருமே மாறிடுவாங்க பணம் வந்ததுக்கப்புறம். அதில் மாறாமல் இருக்கிறவன் தான் சரி ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். ஏன்னா பணம் இருக்கும்போது நீ ஒரு மாதிரி, இப்போ பணம் இருக்கிற சத்யாட்ட வந்து பணம் இருக்குது, நான் வந்து திமுறாவே யாரையும் மதிக்க மாட்டேன் அப்படின்ட்டு தெரிஞ்சால் ஒன்றும் வேலைக்காகாது. அந்த கேரக்டர் வந்து மிருகத்தோட ஒரு கேவலமான ஒரு கேரக்டரு. 5 அறிவு இருக்கிற ஒரு விலங்கு கூட இன்னொரு உயிரை வந்து மதிக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு தெரியுது. ஆனால் மனசில் பிறந்துட்டு நம்ம சாப்பிட்ற ஒரு சாப்பாடு கூட பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணி சாப்பிட்ற ஒரு அந்த ஒரு குணம் வந்து கிடையாது. நான் நிறையா பேரை பார்த்துட்டேன். சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா, யாரோ சாப்பிடாம இருக்கிறாங்கன்னா அவங்க பார்த்துட்டு திரும்பிக்கிறாங்க, சாப்பிட்றீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்கிறாங்க. காலையில் எந்திரிச்சதுலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை பார்க்குறது ஃபுல்லாக இந்த வயிற்றில் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு தான். அதனால நான் வந்து சாப்பாடு வந்து நிறையா பேர்த்துக்கு வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை. ஆனால் கடவுள் வந்து ஒரு நல்ல ஒரு ஏதாச்சும் ஒரு பக்கம் வழி கொடுப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம வந்து அது பண்ணுற நல்ல விஷயங்கள்லாம் வீடியோஸில் பண்ணலாம். சரி, ஓகே. நானும் உங்கள்கிட்ட நிறைய விஷயத்தை பற்றி பேசியிருக்கேன். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷன்லேயே சொல்லுங்கள். அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா ஏதோ உங்கள் பிள்ளை நான் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன். என்ன ப்ரோ அதுக்குள்ளே போகிற ப்ரோ? இதுதான் ப்ரோ, ஏற்கனவே கொஞ்சம் ஒர்க் வீட்டில் வேறு திட்டிக்கிட்டு இருந்தாங்க ப்ரோ, வாடா வாடான்னு. நான் அதை மீறியும் நீங்கள் சொன்னீங்கன்னு ஒரே ஒரு வார்த்தைக்காக தான் ப்ரோ மறுபடியும் இன்னொரு ரவுண்டு போனேன். பட் ஆனால் அதில் கேம் அவ்வளோவா நம்ம விளாண்டுருக்க மாட்டோம், அதிகமாக தான் நம்ம பேசியிருப்போம். லாஸ்ட்டு கேம் அந்த சொல்கிறேன். ஏன்னா அது நான் விளாடணுங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே வரல, உங்களுக்காக தான் உள்ளுக்குள்ளே வரலாம் அப்படின்ட்டு நான் வந்தேன். ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷனை பற்றி பேசலாம் அப்படிங்கிறக்காகத்தான் நான் வந்து பேசுனது. சரி, ஓகே. லைவ் வந்து ஆஃப் பண்ண போகிறேன் ப்ரோ. ஆமாம் ப்ரோ. ஓகே, ஃபைன். ஓகே, லைவில் வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நாம் சேனலை வந்து சீக்கிரமாக ரீச் பண்ணுவோம். ஓரளவுக்கு ஒரு நம்பிக்கையோட ஒரு ஃபார்மில் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ டெய்லியுமே வேறு இன்ட்ரெஸ்டிங்கான என்ன உங்களுக்கு கண்டென்ட்டில் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வரணுமோ அதுக்கான எல்லா ஒர்க்கும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலி இதில் வந்து நானே கேம் வந்து இப்போ கேம் ப்ளே பண்ணிவிட்டு அதை உட்காந்து எடிட் பண்ணி தம்ப்நெயில்லாம் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். அதனால் கொஞ்சம் வீடியோ வந்து கொஞ்சம் லேட்டானால் வந்துடும். மேக்ஸிமம் நான் வந்து வீடியோ வந்து டெய்லியும் கொடுத்துருவேன். கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா இதுக்கு தான் ப்ராப்பர் ரீசனாக இருக்கும். நான் இப்போயே வந்து சொல்கிறதுக்கு வந்து அதான் காரணம். ஓகே, இதோட வந்து கேம் வந்து நம்ம நிப்பாட்டிக்கலாம். ஸோ இந்த கேம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு செம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும். இந்த கேம் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் வந்து கோஸ்ட் எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு சொல்லிட்டு போய் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த கேம் வந்து வந்துடும். ஸோ நான் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்க முடியல, ஏன்னா சேனல் வந்து ஓப்பன் பண்ணி ஒரு 1 வீக் தான் ஆகுது. ஸோ சில வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ அதனால கொஞ்சம் ஒரு 1 மந்த் நம்ம வெயிட் பண்ணோம்னா நெக்ஸ்ட் அந்த ஆப்ஷன்லாம் நான் எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். அந்த ஆப்ஷன் மட்டும் கொஞ்சம் அவங்க வந்து செக் பண்ணிவிட்டு எல்லாமே எனேபிள் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணணும்.
அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஓகே நண்பா. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே பாய், பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில். பாய் ப்ரோ, பாய் ப்ரோ, பாய் ப்ரோ. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ப்ரோ. நெக்ஸ்ட்டு லைவ் போடும்போது உங்களுக்கு டேட்டு நான் போஸ்ட்டு போடுறேன் ப்ரோ, எப்போ லைவ் வர்றேன்னு சொல்லி. லைவ் வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ப்ரோ. ஓகே காய்ஸ், ரொம்ப நன்றி. தேங்க்யூ.